சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று எமது காணொளியில் சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பான விவகாரம். செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பில் சில தினங்களுக்கு முன்னர் சமூக ஊடகங்களில் ஒரு பெண் விவகாரம் தொடர்பாக அவருடைய குரல் பதிவு வெளியாகி வைரலானது. அந்த குரல் பதிவினூடாக அந்த குறிப்பிட்ட அவருடைய சாரதி சில தினங்களுக்கு பிறகு நீர்கொழும்பு பகுதியில் தூக்கிலிட்டு மரணம் அடைந்ததாக குறிப்பிட்டு அவருடைய உடல் வைத்திய பரிசோதனையின் பின்னர் வெளிக்கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் இவருடைய இந்த விவகாரம் தொடர்பில் தற்போது அவர் தொடர்ச்சியாக மௌனமாக இருந்து வந்த நிலையில் தற்போது சில உண்மைகள் வெளிப்பட்டு அவருடைய கட்சி மாநாட்டிலேயே தொடர்பாக ஒப்புக்கொண்டுள்ளமை இங்கு பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது நேற்று முன்தினம் வவுனியாவில் உள்ள நெல்லிக்குளம் பகுதியில் நெல்லி என்ற ஹோட்டலில் டெலோவினுடைய உயர்மட்ட குழுக்களுக்கான சந்திப்பு இடம்பெற்றது. ஏப்ரல் மாதத்தில் டெலோவினுடைய தேசிய மாநாடு இடம்பெறவுள்ளது தொடர்பாகவும் இவருடைய இந்த பிரச்சினை தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்ற போது அந்த கூட்டத்துக்கு செல்வம் அடைக்கலநாதன் தலைமை தாங்க முயல்கின்ற போது அதற்கு ஒரு தரப்பினர் கடும் எதிர்ப்பினை தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரம் ஏற்கனவே பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் டெலோ கட்சியிலேயே பலர் இந்த ஆதாரங்களை தம்முடைய தொலைபேசியில் வைத்திருப்பதாக குறிப்பிட்டனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் இவர் நேரடியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இவருடைய குரல் பதிவும் காணப்படுகின்றது. ஆதாரங்களும் இருப்பதால் இவர் இனி இந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடாது என கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இவை அனைத்தையும் செல்வம் அடைக்கலநாதன் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததாக அங்கிருந்த கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த போதில் செல்வம் அடைக்கலநாதன் ஒரு தவறு இடம்பெற்றுள்ளது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது என்னுடைய தவறு என அவர் குறிப்பிட்டுள்ளமை அங்கு அவதானிக்கக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் நான் தலைமை பதவியில் இருக்க விரும்பவில்லை, அடுத்த இந்த மாநாடு இடம்பெறுகின்ற போது நான் அதற்கு வரப்போவதுமில்லை, அங்கு பங்கு பெறப் போவதுமில்லை, அந்த காலகட்டத்தில் நான் என் பதவியை விட்டு வெளியேறுகிறேன், நீங்கள் இன்னொருவரை தலைவராக தெரிவு செய்யுங்கள் என குறிப்பிட்ட போதிலும் அதற்கு சிலர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக டெலோ கட்சியினுடைய உபதலைவராக இருக்கின்ற கென்றி மகேந்திரன், பிரசன்னா இந்திரகுமார், வினோத் நோகாதலிங்கம், சிங்கன் ஆகியோர் உட்பட இவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இவர்கள் அனைவரும் செல்வம் அடைக்கலநாதன் உடனடியாக தனது பதவியில் இருந்து விலக வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். செல்வம் அடைக்கலநாதன் டெலோவினுடைய தலைவராக தற்போது செயற்பட்டு வருகின்ற போதிலும் அவர் தமது கட்சியினுடைய குறிப்பாக வினோகாதலிங்கம் மற்றும் பல உறுப்பினர்கள் தம்மை வளர விடாமல் இவர் தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்ததாக தற்போது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். இந்த நிலையில் செல்வம் அடைக்கலநாதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுள்ளது. அவரை போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடையவர் எனவும் தூள் வியாபாரத்தில் தொடர்புடையவர் எனவும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்த வண்ணம் காணப்பட்டது. இந்த நிலையில் அவர் இந்த பெண் விவகாரம் தொடர்பில் தன் மீது பிழை இருப்பதாக, தான் ஒரு தவறு செய்ததாக குறிப்பிடுகிறார். ஆகவே அவர் பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டதன் அடிப்படையில் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து தான் பதவியில் இருந்து நீங்குவதாக தற்பொழுது வாக்குறுதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனினும் கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற சுரேன் குருசுவாமி செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக இந்த சந்திப்பு முடிந்தபின் ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தவறாக எமது கட்சியின் மீது சேறு பூசும் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் இது கட்சியினுடைய நலனை பாதிக்கும் வகையில் சிலர் திட்டமிட்டு செய்கின்ற சதி என சுரேன் குருசுவாமி ஒரு கட்சியினுடைய நலன் சார்ந்ததாக அந்த இடத்தில் அந்த விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். எனினும் கூட்டத்தில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றதாக கூட்டத்தில் பங்கு பெற்றியவர்கள் பின்னர் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களின் ஊடாக இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் அமைதியாக இருப்பதுடன் தற்போது வரவு செலவு திட்ட விவாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற போதிலும் அவர் அதிலும் பங்கேற்காமல் தற்பொழுது தன்னுடைய மாவட்டத்தில் இருக்கின்றமை இங்கு அவதானிக்கக்கூடிய விடயமாக காணப்படுகிறது. எனவே இந்த வழக்கில் கையும் களவுமாக செல்வம் அடைக்கலநாதன் சிக்கியுள்ளமை இங்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே மூடி மறைக்கப்பட்டுள்ளது. வெளியில் வரும்போது செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பான இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை.
அடுத்ததாக வடக்கு மாகாணத்தின் முன்னாள் கல்வி பணிப்பாளரும் இலங்கை கல்வி வெளியீட்டின் பணிப்பாளராக இருந்த குயின்டஸ் என்பவர் இன்றைய தினம் மன்னார் பாம்பு வழிகாட்டி அன்னை ஆலயத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள விவகாரம் பேசுபொருளாக மாறியுள்ளது. இன்று அவர் காலை வழிபாட்டுக்காக சென்றிருக்கலாம் என தற்போது விசாரணைகளூடாக தெரிய வந்துள்ளது. இன்று காலை அவருடைய சடலம் அங்குள்ள பூசாரியால் அடையாளம் காணப்பட்ட நிலையில் உடனடியாக மன்னார் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு மன்னார் போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து அவருடைய உடலை காலை 10 மணியளவில் தாங்கள் பொறுப்பேற்றதாகவும் மன்னார் ஆதார வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு உடனடியாக மரண விசாரணை அதிகாரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரியாக கடமையாற்றும் பிரபானந்தன் அங்கு உடனடியாக சென்று அவருடைய உடல் தொடர்பாக தற்பொழுது மேலதிக பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கொயின்டஸ் என்பவர் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளராகவும் இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய ஒருவர். அவர் இந்த ஆலயத்துக்கு இன்று வழிபாட்டுக்காக சென்றிருக்கலாம். அந்த இடத்தில் ஏதும் அவர்களுடைய நோய் நிலைமை காரணமாக இறந்திருக்கலாம் என்ற ஊகங்கள் தற்போது எழுந்துள்ளது. ஆனால் கொலையா சாதாரணமாக இயற்கையாக ஏற்பட்ட மரணமா என்ன விடயம் என்பது தொடர்பில் இதுவரை எந்தவிதமான தெளிவான விடயங்களும் வெளியாகவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த மரியாள் ஆலயம் மன்னாரில் காணப்படுகின்ற மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. அதாவது நேர்த்திக்கடன்கள் மற்றும் பல்வேறு வழிபாடுகளுக்காக இங்கு மக்கள் வருவது வழமை. யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியில் அமைந்துள்ளது. ஆனால் அதனுடைய மூலக்கிரகம் சற்று உள்நோக்கி செல்ல வேண்டும். காட்டுப்பாதையினூடாக சென்று அந்த இடத்தில் வழிபாடுகள் மேற்கொள்வது வழமை. இந்த நிலையில் அவர் வழிபாட்டுக்காக சென்றிருக்கலாம் என தற்போது வரை நம்பப்படுகிறது. அனுர அரசாங்கம் உள்ளக பொறிமுறையினூடாக நாங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என தெரிவித்த போதிலும் அவர்கள் சரத் பொன்சேகா போன்ற யுத்தத்தில் முக்கிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் தாமாகவே முன்வந்து சில உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற போதிலும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது என்ன ஒரு வித்தியாசமான போக்கை இவர்கள் காட்டுகிறார்களா என ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார். அதற்கு அவர் சில விடயங்களை முன்வைத்துள்ளார். தமிழ் மக்கள் மத்தியில், அதாவது இலங்கை இராணுவத்தினரால் மிகவும் பலாத்காரமாக வன்கொடுமைக்குட்பட்டு கொலை செய்யப்பட்ட சில பெண்களினுடைய பட்டியல் தொடர்பாக இந்த தினம் பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் சரத் பொன்சேகா தானாக சில கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். இசைப்பிரியா விவகாரம். இசைப்பிரியா விவகாரத்தில் ஒரு குறித்த புலனாய்வாளரின் பெயரை குறிப்பிட்டு அவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அத்துடைய முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த ஜெயசூரியவுக்கும் இந்த விடயங்களில் பங்கு இருப்பதாகவும் நேரடியாக பெயர் விவரங்களை குறிப்பிட்டு அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். ஆனால் இந்த அனுர அரசாங்கம் உள்ளக ரீதியான விசாரணைகளை மேற்கொண்டு தாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என தெரிவித்த போதிலும் இவ்வாறு அந்த போரில் முக்கிய சாட்சியாளர்களாக முக்கிய பங்குதாரர்களாக இருந்த சரத் பொன்சேகா நேரடியாகவே இந்த விடயங்களை குறிப்பிடுகின்ற போது, அவரே வந்து சாட்சியாக மாறுகின்ற போது ஏன் இந்த அனுர அரசாங்கம் இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்காமல் மௌனமாக இருக்கின்றது என்ற கேள்வி வலுவாக எழுகிறது. தொடர்ச்சியாக இவர்கள் இதை தமிழ் மக்களை பேக்காட்டை கொண்டு செல்லுகின்ற நடவடிக்கை அல்லது காலம் கடத்துகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயம் தற்போது தெளிவாகின்றது என்ற வகையிலும் நடவடிக்கை எடுக்க ஏன் அஞ்சுகிறீர்கள், விசாரணைகளை மேற்கொள்ளலாமே, அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் குறிப்பிடுகிறார். அந்த பட்டியலையும் அவர் வெளியிட்டுள்ளார். பாராளுமன்ற உரையை நான் இணைத்துள்ளேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த நிலையில் இந்த குருந்தூர் மலை விவகாரத்திலையும் மிகுந்தலை பிக்கு இது தொடர்பான உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். குருந்தூர் மலை விவகாரத்தில் பௌத்த சின்னங்கள் அந்த இடத்தில் இருந்ததாகவே தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக அடையாளப்படுத்தி அங்கு விகாரை அமைத்து தமிழர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டது. ஆனால் அந்த பௌத்த சின்னங்கள் இன்னொரு விகாரையில் இருந்த இடிபாடுகளை கொண்டு வந்து இங்கு கொட்டியதை அவர் ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தியதையும் இங்கு வெளிப்படுத்தியுள்ளார். எனவே இவை தொடர்பாக துரிதமாக இந்த அனுர அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தமாக ஞானமுத்து ஸ்ரீநேசன் இன்றைய தினம் சபையில் வெளிப்படுத்தினார். இறுதி யுத்தத்தின் போது 2009ஆம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் முடிவடைந்திருக்கின்றது. 16 ஆண்டுகள் கழிந்திருக்கின்றது. இந்த இடத்தில் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக பொறுப்பு கூறல் என்கின்ற விடயத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இறுதி யுத்தத்தின் போது ஒரு பெரிய மனித உரிமை பேரவலம் இடம்பெற்றது, மனித உரிமை மீறல் நடைபெற்றது. அதன் போது அரசு பொறுப்பு கூற வேண்டும், அடுத்ததாக உண்மைகளை கண்டறிய வேண்டும், பரிகார நீதி வழங்க வேண்டும், மீண்டும் இந்த அவலங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன.
ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்றால் நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த பிரச்சனைக்கு மிகவும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. எங்களை பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள், கைதிகளாக இருக்கின்ற அரசியல் கைதிகள் என்ற விடயம் சார்பாகவும் எமது மண்ணில் காணப்படுகின்ற சில நில அபகரிப்புகள் தொடர்பாகவும் பேச வேண்டி இருக்கின்றது. இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்ல விளைகின்றேன். குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிர்கதியான விடயங்களை பற்றி சொல்ல வேண்டும். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும், பாலியல் பலாத்காரங்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றிருந்தன. மத்திய முகாம் என்கின்ற இடத்தில் கோணேஸ்வரி என்கின்ற ஒரு தாய் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். அதே போன்றுதான் சாரதாம்பாள் புங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று கிருஷாந்தி சுண்டிக்கொழியில் கொலை செய்யப்பட்டிருந்தார். அடுத்ததாக இசைப்பிரியா என்கின்ற ஒரு ஊடகர், விடுதலை புலிகளின் ஊடகர், அவரும் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான தகவலை ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் சுயமாக முன்வந்து சுயாதீனமாக சில வாக்குமூலங்களை ஊடகங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த இசைப்பிரியா என்கின்ற அந்த பெண் படுமோசமாக பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த படுகொலையை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு புலனாய்வு பணிப்பாளர் ஹபில கெந்த விதாரண என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அத்தோடு ஜெயசூரிய என்பவரை பற்றியும் சொல்லியிருக்கின்றார். இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த சாட்சியம் என்பது யுத்தத்தில் தலைமை தாங்கிய சரத் பொன்சேகா அவர்கள் இந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். வெள்ளைக்கொடியோடு வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். அதற்குரிய பொறுப்பாளி சவேந்திர சில்வா என்றும் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த இடத்தில் இந்த உள்நாட்டு பொறிமுறையை பற்றி இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. உள்நாட்டு பொறிமுறையை பற்றி வலியுறுத்துகின்ற அரசாங்கத்திற்கு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். எனவேதான் இந்த இடத்தில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும். இது உங்களுடைய அரசாங்கத்தின், என்பிபி அரசாங்கத்தின் உங்களுடைய சாட்சியங்கள் தானாக கிடைத்திருக்கின்றது. இவற்றை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த நெடிய கல்மலை என்ற ஒரு இடம் இருக்கின்றது, வடமுனையில் காணப்படுகின்றது. இது மட்டக்களப்பு பிரதேசத்தில் இருக்கின்றது. அந்த இடத்தில் உண்மையில் ஒரு பௌத்த குடிமகன் எவரும் வாழவில்லை. அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் கடந்து வந்து அந்த நெடிய மலையில் அவர்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை அமைக்கின்றார்கள். அந்த இடத்தில் எந்த குடிமக்களும் அந்த வழிபாட்டுக்குரியவர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள். இதுதான் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள். உங்களுக்கு தெரிய வேண்டும், வெடுக்குநாரி மலையாக இருந்தால் என்ன, தீக்கவாப்பியாக இருந்தால் என்ன, அல்லது நெடியக்கல் மலையில் அங்க பௌத்த வழிபாட்டு தலம், அது உங்களுடைய காலம் அல்ல. Honorable G. Srinivasan, your time is up. Only 1 minute. ஆகவே இந்த நெடியக்கல் மலை வடமுனை மட்டக்களப்பில் புலனறுவையில் இருந்து வருகின்ற மதகுருமார்கள் வழிபாட்டு தலங்களை அமைத்து தேசிய நல்லிணக்கத்திற்கு முரண்பாடான செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அன்று கூட ஒரு பௌத்த மதகுரு அழகாக சொன்னார், உண்மையை சொன்னார். இந்த குறிப்பாக இந்த குருந்தூர் மலையில் பௌத்த இடிபாட்டு சின்னங்களை கொண்டு கொட்டிவிட்டு அந்த இடத்தில் அவை இருந்தன என்று சொல்லி போட்டு அவர்கள் விகாரைகளை அமைக்கின்ற செயற்பாடுகளை செய்கின்றார் என்பதை அந்த மிகுந்தலை விகாராதிபதி ஒத்துக்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.